திராவிட மாடல் அரசு கள்ளச்சாராய மாடல் அரசாக உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. பலி எண்ணிக்கை உயரும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியான சம்பவங்களை எதை காட்டுது? இந்த அரசாங்கம் எதிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது காட்டுகிறது. இன்னொரு புறம் அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதே தெரியவில்லை. ஒரு அதிகாரிகளை மாற்றத்தின் வாயிலாக கள்ளச்சாராய சாவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என மக்களை ஏமாற்ற நினைக்கிறதா இந்த அரசு? ஒரு வருடத்திற்குள்ளாக இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது. 35க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறார்கள். இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் அதிலும் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி பகுதிகள் கடுமையாக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்க பெரிதாக தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மக்கள் வறுமையின் காரணமாக இந்த பக்கம் போறாங்கன்னு சொன்னா, அப்போ இந்த அரசு திராவிட மாடல் சொல்றது எதை சொல்றீங்க? இது கள்ளச்சாராய மாடல் அரசாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் எடுத்திருக்க நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க மேம்? கிட்டத்தட்ட அதிகாரிகள் மாத்திருக்காங்க, நடவடிக்கை போதுமானதா இருக்கு? அதிகாரிகள் மாற்றம் என்பது கண் துடைப்பு. ஒரு வருடத்திற்குள்ளாக இம்மாதிரி சம்பவம் தமிழகத்தில் திரும்ப நடக்கிறது என்றால் இது என்ன விதமான அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாகத்தை காட்டுகிறது?